வானாகி மேகங்களை ஆடையாக உடுத்தியிருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 104. மேகங்களையே வானங்களையே ஆடையாக உடுத்திக் கொண்டிருக்கிறார் இறைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேரிலே வலம் வருகிறார். மேகம் என்கின்ற தேரிலே அவர் வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய அதே பாடலுடைய வெளிப்பாடுதான் இந்த திருப்பாடல் 104. இப்பொழுது 104வது சங்கீதத்திலே முதல் வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை என்ன சொல்லுகிறது என்று நமது சகோதரர் ராபின்சன் அவர்கள் படிப்பதை நாம் கேட்போமா? என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மைமிக்கவர். நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர். பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவர். வான்வெளியை கூடாரமென விரித்துள்ளவர். நீர்த்திரள் மீது உமது உறைவிடத்தின் அடித்தளத்தை அமைத்துள்ளவர். கார் முகில்களை தேராக கொண்டுள்ளவர். காற்றின் இறக்கைகளில் பவுனி வருகின்றவர். காற்றை உம் தூதராய் நியமித்துள்ளவர். தீப்பிழம்புகளை உம் பணியாளராய் கொண்டுள்ளவர்.